அனைவருக்கும் வணக்கம். இந்த கோர்ஸில் நம்ம வந்து சீட் மெட்டல் சால்டோக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாடலிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ஸோ சீட் மெட்டலில் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு மாடலிங்கும் கற்றுக்க போகிறது இல்லைங்க. டேரெக்டாக சீட் மெட்டலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, சீட் மெட்டலில் என்ன டூல்ஸ்லாம் இருக்குது, அந்த சீட் மெட்டல் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து சால்டோக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ சால்டோக்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும், ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு சால்டோக்ஸ் சாஃப்ட்வேர் இருந்தாலே போதுமானது. ஸோ இதுக்கு ப்ரீ ரிக்வஸ்ட்டாக என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாலேஜ் இருக்கணும். அதே சமயத்தில் சால்டோக்ஸ் சாஃப்ட்வேர் வேணும். அந்த சால்டோக்ஸ் கோர்ஸ் நீங்கள் ஏதாவது முடிச்சிருக்கணும். பார்ட்ஸ் அண்ட் அசம்பிளி இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம சீட் மெட்டல்லையும் நிறையா பார்ட்ஸ் தனித்தனியாக ட்ரா பண்ணி அசம்பிள் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக பார்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்குது, என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி நம்ம பார்ட்ஸை பண்ண முடியும், அசம்பிளினா என்ன, எப்படி அசம்பிள் பண்ணுறது, இது மாதிரியான நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இந்த சால்டோக்ஸ் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேசிக்காக அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸோட ப்ரீ ரிக்வெஸ்ட். ஸோ பேசிக்காக இந்த சாஃப்ட்வேர், அதாவது இந்த சீட் மெட்டல் மாடலிங்கை நம்ம 2 வகையாக அப்ரோச் பண்ணலாமுங்க. ஒன்று வந்துட்டு 3D மாடலாக ட்ரா பண்ணி அந்த 3D மாடலை சீட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். இன்னொன்று டைரெக்டாகவே சீட் மெட்டலாகவே ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது 2 மெத்தட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளுக்கு வந்து சீட் மெட்டல் இருக்கக்கூடிய டூல்ஸஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியான நாலேஜ் இருந்தது அப்படின்னா தான் ஃபர்தராக அதை நம்ம வந்து எடிட் பண்ணவோ இல்லை கண்டினியூஸாக அடுத்தடுத்த மாடலிங் பண்ணுறக்கோ யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்காக 3 ஸ்டேஜ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாமுங்க. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம சீட் மெட்டலை டிசைன் பண்ணுறது. அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேசிக் ஃபியூச்சர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வு, இது மாதிரி நம்ம பார்ட்டில் பார்த்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேசிக் டிசைன் பண்ணுறது. அடுத்தது ஃபார்மிங் டூல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம சீட் மெட்டலுக்கு தகுந்த மாதிரியான ஃபார்ம்ஸ், அதாவது அந்த ஒரு சீட் மெட்டல் எடுத்துட்டிங்க அப்படின்னா சீட் மெட்டலில் ஒரு பெண்டான மாதிரி இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் வெளியே வந்துட்டு இருக்கிற மாதிரி இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து சீட் மெட்டல் ட்ராயிங். ஸோ எப்படி நம்ம வந்து பார்ட்டு டிசைன் பண்ணும்போது ஒரு பார்ட்டு க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் அதை அசம்பிள் பண்ணுவோம், அப்புறம் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு டிராஃப்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சீட் மெட்டலில் ட்ரா பண்ணுறோம், ஃபார்மிங் டூல், ஃப்ளாட் பண்ணுறது, அது ஃப்ளாட்டாக இருக்கும்போது எவ்வளோ டைமென்ஷன் வருது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த கிளியரன்ஸ் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து டிராஃப்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த டிராஃப்டிங்கும் நம்ம 3D மாதிரி டேரெக்டாக வச்சு டிராஃப்டிங் பண்ண மாட்டோம், அதை வந்து ஃப்ளாட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு பிளைன் சீட்டாக இருக்கும்போது என்ன டைமென்ஷன் வேணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா தான் அது மாதிரி கட் பண்ணி அடுத்து பெண்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ளாட் பண்ணுறது எப்படி, அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சர்க்குலராக அப்படியே பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி, அதுக்கு எப்படி நம்ம வந்து டிராஃப்டிங்கில் கொடுக்கறது, இது மாதிரி தகவல்கள் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு சீட் மெட்டல் ஃபியூச்சர்ஸை நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்காக இந்த டூல்ஸை நீங்கள் இந்த டூல்ஸோட நேம் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் அந்த டூல்ஸோட லோகோஸ், அதுமாதிரி அந்த ஐக்கான்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஒரு பேஸ் ஃப்ளாட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, பார்ட்லேருந்து சீட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது, பிளண்டு க்ரியேட் பண்ணுறது, ஃபார்மிங் டூல் சொன்னோம் இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மிங் டூலு. ஸோ அதே மாதிரி இது மாதிரி நிறையா டூல்ஸ் எல்லாம் நம்ம இந்த வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கோர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒவ்வொரு டூலை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் வந்து காமனாக ஒரு டிசைன் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு பார்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல், ஒவ்வொரு டூலையும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, அது எப்படி நம்ம எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபார்மிங் டூல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த டூல்ஸ்லாம் வந்து நம்ம ஃபார்மிங் டூல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ பேப்பரில் நம்ம ஒரு சீல் வைக்கிறோம், ஒரு ஸ்டாம்ப்பு ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பேப்பர் மேலே ஒரு அச்சு விழுகுது இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பார்ட்டு க்ரியேட் பண்ணி, ஒரு அச்சு மாதிரி ஒரு பார்ட்டு க்ரியேட் பண்ணி அந்த பார்ட்டை கொண்டு வந்து சீட் மெட்டலில் இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபார்மிங்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியம் சீட் மெட்டலில். லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த ட்ராயிங். ஸோ இந்த ட்ராயிங்கில் பாருங்கள், அதோட ஐசோமெட்ரிக் வியூ இருக்கிற மாதிரியே இதை வந்து ஃப்ளாட் பண்ணி
அந்த ஃப்ளாட்டில் தான் நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பெண்ட் பண்ணும்போது அதோட டைமென்ஷன் வேரி ஆகும். ஏன்னா நம்ம பெண்டிங் மிஷினில் யூஸ் பெண்ட் பண்ணும்போது அந்த பெண்டிங் ஆங்கிளை பொறுத்து அந்த சைஸ் வந்து லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நம்ம எடுத்துக்காமல் ரா மெட்டீரியல், அதாவது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும்போது என்ன டைமென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதையே பெண்ட் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த டிராஃப்டிங்கும் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சதுங்க. உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர், ஒரு பேசிக் 3D நாலேஜ், இந்த பேசிக்காக சாலிட்வொர்க்ஸில் டிசைன் எப்படி பண்ணுறது, மாடலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான தகவல்கள்லாம் நீங்கள் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சீட் மெட்டலை நிறைய கற்றுக்குங்க. நன்றி, வணக்கம்.